முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் சந்தித்திருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் இபிஎஸ்ஐ தொடர்ந்து தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினையும் சந்தித்திருக்கிறார். முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாள் குரு பூஜையாக தேமுதிக சார்பில் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் சென்னை கோயம்பேடில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் சிறப்பு பூஜைகள், அதே போல அன்னதானம், அமைதி பேரணி, தியானம் உள்ளிட்டவைகள் எல்லாம் நடைபெறும் என்று ஏற்கனவே தேமுதிக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு ஆண்டுமே கடந்த 1ஆம் ஆண்டு குரு பூஜையின் போது கூட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கடந்த ஆண்டு திமுக அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். அதே போல அதிமுக சார்பாக ஜெயக்குமார் கலந்து கொண்டிருந்தார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் 2ஆம் ஆண்டு குரு பூஜைக்கு அனைத்து தலைவர்களுக்குமே அழைப்புதல் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது தேமுதிக சார்பாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அக்கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய சுதீஷ் மற்றும் தலைமை நிலைய செயலாளராக இருக்கக்கூடிய பார்த்தசாரதி ஆகியோர் அனைத்து தலைவர்களுக்கும் சந்தித்து அந்த குரு பூஜைக்கான அழைப்புதலை வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் முதலாவதாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து அழைப்புதலை வழங்கியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்திற்கு சென்று முதலமைச்சரை சந்தித்து அவருக்கு அழைப்புதல் வழங்கி தங்களுடைய குரு பூஜையில் கலந்து கொள்ளுமாறு அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.